ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another எபிசோட். இந்த எபிசோடுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்னா குட் பேட் அக்லின்னு வச்சிருக்கோம். ஒண்ணுமே இல்லை, இப்போ என்ன பண்ண போறோம்னா ஐபிஎல் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதை நாங்கள் வந்து ஒவ்வொரு டீமாக வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ அந்த டீமோட பெஸ்ட் என்னது, அதோட ஒஸ்ட் என்னது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் யார் என் கூட இருக்கான்னா, வழக்கம் போல் உங்களுக்கு தெரியும், என் ஃப்ரெண்டு கிஷோர் இருக்கான். டே ஹாய்டா. ஹாய். இந்தாட்டி அப்படி சொல்லக்கூடாது. அப்புறம் சிபியோன் ஓ ஆர்சி கன்னீஸ் வச்சுக்கலாமா இல்லை எப்படி வச்சுக்கலாம்? தலைவர், அப்புறம் அவர் பொது செயலர். அப்புறம் இன்னொருத்தர் அவருடைய தம்பி ஒருத்தர் சூர்யா இருக்கான். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. இல்ல ஹாய் மட்டும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆளே இருப்பான். ஆமா ப்ரோ. சரி, இந்த வீட்லயாச்சும் நல்லா பேசு. சரி, ஓகே, என்ன ஆரம்பிச்சிடலாமா? எந்த டீம் பத்தி போவோம் ஸ்டார்டிங் எடுத்தோன்னே? ஓ ஆர்சிபி இருக்கீங்க. ஓ சாரிடா, மறந்துட்டேன்டா, சாரிடா. ஓகே, நான் வழக்கம் போல ஃபர்ஸ்ட் அந்த டீமோட 11 வாசிச்சாச்சு, சாரி ஸ்குவாடை வாசிச்சிடுறேன். அதுக்கப்புறம் உங்க 11 நீங்க சொல்லுங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் விராட் கோலி, ரஜத் பட்டிதர், ஸ்வஸ்திக் சிக்காரா, தேவ்தத் படிக்கல், டிம் டேவிடு, மனோஜ் பண்டிஜே, அப்புறம் குர்னல் பாண்டியா, லியம் லிவிங்ஸ்டோன், ஜாக்கப் பெத்தில், ரொமாரியோ ஷெப்பர்ட், ஸ்வப்னில் சிங், மோஹித் ராத்தே, ஜிதேஷ் சர்மா, பிலிப் சால்ட்டு, அப்புறம் புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட், நுவான் துசாரா, லுங்கி நெகிடி, யாஸ் தயால், ரசிக்தார் சலாம், சுயாஸ் சர்மா, அப்புறம் வந்து அபினந்த் சிங்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரிடா, இதில் உன்னுடைய 11 ஃபர்ஸ்ட் சொல்லிடு. இப்போ வந்து நான் எந்த 11 ஆசைப்படுறேனோ அது சொல்றேன். அவங்க ஆடுவாங்கன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் வந்து இது மொபைல்பட்டே கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சால்ட் கோலி தான் ஓப்பனிங். ஸோ 2 ரைட் ஹேண்டர் டாப்ல. ஸோ நம்பர் 3ல வந்து லெஃப்ட் ஹேண்டர் வேணும்னு சொல்லிட்டு நான் படிக்கல் ஆட வைக்க போறேன். அதுக்கடுத்து நம்பர் 4ல பட்டிடர். அதுக்கடுத்து சும்மா அது ஒரு லெஃப்ட் வேணும்க்கா குருணல், சும்மா ஒரு இம்பாக்ட் காண்டி மேட்ச் சிச்சுவேஷன் பொறுத்து குருணல் சும்மா ஆர்டர்ல வச்சுக்கோ. அதுக்கடுத்து ஜிதேஷ் சர்மா நம்பர் 6ல. ஓகே, 7ல லியாம் லிவிங்ஸ்டோன் இல்ல பெத்தல் ஆடணும். ஆனா ஸ்டார்ட் பண்ண போறது எப்படி லியாம் லிவிங்ஸ்டோன் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ ஸ்டார்டிங் 11 அவன் தான். லியாம் லிவிங்ஸ்டோன் ஆர் பெத்தல் சொல்றியா, இல்ல ரெண்டு பேருமே ஆடுவாங்களா? இல்ல ரெண்டு இடத்துல வந்து லியாம் லிவிங்ஸ்டோன் தான் ஆடுவான். சரி, ஓகே. 8ல வந்து டிம் டேவிட் ஆடிடுவான். 9ல புவனேஸ்வர். அதுக்கு அடுத்து யாஸ் தயால், அப்புறம் வந்து ஜாஸ் ஹேசல்வுட் ஃபிட்டா தான் இருக்கான்னு நினைக்கிறேன். இன்னைக்கு கூட இன்டர்வியூல மோபட் கன்ஃபார்ம் பண்ணிட்டான் இன்ஜுரி கன்சர்ன் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ 11 தான். ஸோ இப்போ நீ பார்க்கும்போது ஒரு பேட்டிங் அதிகமாக இருக்கு. ஸோ இம்பாக்ட்ல வந்து நான் யாரை கொண்டு வர போறேன்னா 2 ஆப்ஷன் தான். ஒன்று சுயாஸ் சர்மா ஆடணும், இல்லை ரசிக்தார் சலாம் ஆடணும். எனக்கு வந்து ஸ்பின் மேட்ச் வின் பண்ணணும் நான் நம்புறேன். ஸோ ஸ்டார்டிங் வந்து சுயாஸ் வச்சு தான் ஆடுவேன். இத்தனைக்கு ரசிக்தாரை வந்து நல்ல ஒரு அதிக பிரைஸுக்கு தான் எடுத்தாங்க. இருந்தாலும் நம்ம வந்து சுயாஸ் வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டா இப்போ 5 உனக்கு பவுலிங் வந்தது. ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸே சுயாஸ், அதுக்கடுத்து குருணல் பாண்டியா, புவனேஸ்வர் குமார், யாஸ் தயால், ஜாஸ் ஹேசல்வுட் 5 பவுலர் வந்தது. இதுவும் இல்லாமல் எவனா ஒருத்தர் அடி வாங்கினா நீ வந்து யாரை வச்சு லியாம் லிவிங்ஸ்டோனை வச்சு 2 ஓவர் ஓட்டிக்கணும். சரி சூர்யா, உனக்கு இந்த 11 பிடிச்சிருக்கா இல்ல ஏதாச்சும் உனக்கு சேஞ்சஸ் பண்ணணும்னு தோணுதா இந்த 11ல? ஓ எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இந்த 11 கேட்கும் போது எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஆக்ஷன்ல வந்து படிக்கல் எடுத்தப்போ எதுக்கடா படிக்கல் இப்படி நல்லா அடிச்சாடுற பேட்ஸ்மேனா பார்த்து எடுக்கும் போது எதுக்கு படிக்கல் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தான் இருந்துச்சு. சரி, பெத்தலோ எடுத்தோடனே வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஸ்குவாட்ல ஆடுவான் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ ஓரளவுக்கு அவனை சுத்தி பார்க்கும் போது ஜிதேஷ் சர்மா அடிச்சாடுறவன், லியம் லிவிங்ஸ்டோன் அடிச்சாடுறவன், டிம் டேவிடும் அடிச்சுதான் ஆடுறவன், சால்ட்டுமே வந்து கொஞ்சம் கூட வந்து பால பார்க்காம கூட அடிக்கிறான். ஸோ அப்படி பார்க்கும் போது வந்து படிக்கல் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு குவாலிட்டி பிக்மா தான் தெரிஞ்சது. இப்போ தெரியுது. அதுக்கப்புறம் எனக்கு இடிக்கிற ஒரே பொசிஷன் வந்து டிம் டேவிட் மட்டும்தான். எனக்கு அதுல சேஞ்ச் பண்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்ட் இருக்கான். ஸோ அவன் வந்து இன்னொரு பவுலிங் ஆப்ஷன் ஒரு 2 ஓவர் 1 ஓவர் வச்சு கடத்தலான்னு பாத்துக்கோங்களேன். ஸோ அதனால வந்து அந்த ஆப்ஷன் மட்டும் நான் இந்த 2 ஆப்ஷன் மட்டும் கன்சிடர் பண்ணலாம். எனக்குமே அந்த இடத்துலதான் நீங்க இடிக்குது. நீங்க சொல்றீங்க லியம் லிவிங்ஸ்டன் சொல்றீங்க, டிம் டேவிட், ரொமாரியோ ஷெப்பர்ட்னு சொல்றீங்க. அந்த 3 பேருமே இப்ப ஃபார்ம்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? லிவிங்ஸ்டன் வந்து எனக்கு ஃபார்ம்ல இருக்கானு தெரியல. சால்ட்டுமே வந்து அடிக்கல. டிம் டேவிடுமே வந்து ஐபிஎல் எனக்கு தெரிஞ்சு பெருசா இன்னிங்ஸ் ஆடின மாதிரி உனக்காச்சும் தெரியுமாடா? டிம் டேவிட் டிம் டேவிட் வந்து பிபிஎல்ல சூப்பர் ஃபார்ம்ல இருந்தான் ப்ரோ. எல்லா மேட்சும் அடிச்சான், செம்மையா அடிச்சான். ஆனா வந்து இங்கேயும் வந்து அடிச்சிருவான்னு தான் தோணுது. பட் ஆனா எனக்கு ரொமாரியோ ஷெப்பர்ட்னா கொஞ்சம் அந்த இன்னிங்ஸ் வந்து பில்ட் பண்ணுவான், அப்புறம் வந்து ஏதாவது ஒரு ஓவர் 2 ஓவர் கடத்தலாம் அந்த மாதிரி வந்து எனக்கு தோணுது. ஆனா கிஷோர் வந்து டிம் டேவிட் வச்சு தான் போறான். நானும் வந்து ஸ்டார்டிங் தான் சொல்றேன். இப்ப இவன் சொல்ற மாதிரி டிம் டேவிட் இல்லாம நான் ரொமாரியோ வச்சு ஆடினேன்னு வையேன், நீ லிவிங்ஸ்டோன் கிட்ட 2 ஓவர் வாங்கிக்கலாம், ரொமாரியோ கிட்ட 2 ஓவர் வாங்கிக்கலாம். அதுவும் இல்லாம உனக்கு 5 ஃப்ரண்ட் லைன் பவுலர்ஸ் இருக்கான். சோ உனக்கு 7 பவுலிங் ஆப்ஷன் வந்துருது. இல்லடா சரி சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பெரிய இதெல்லாம் இல்ல ப்ரோ.
எதுவும் ஓகே, ரெண்டுமே ஓகே தான். நான் வந்து ஜஸ்ட் ஒரு டீம் டேவிட் உனக்கு ஃபார்ம் தேவையில்லை. அவன் எப்படின்னா 2 6 எங்கிட்டாவது பட்டாவது அடிச்சிருவான். ஸோ இந்த லைனப்ல பார்த்தேன்னா உனக்கு யாரும் இங்க நீ ஒன்றும் அவங்க இன்னும் ஒரு பிக் 50 அந்த பொசிஷன்ல வரணும். பிக் 50 தேவையில்லை. வரியா ஒரு 20 ரன் 10 பால் கடிச்சா போதும். இல்ல எனக்கு ஓகே புரியுது. எனக்கு ஒரு நியாயமான கேள்வி. நீ வந்து மேக்ஸ்வெல்ல ஏன் டிராப் பண்ண? அவன்கிட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இல்ல, அவனை நம்ப முடியலன்னு தான் டிராப் பண்ண. இப்போ நீ ஒருத்தனை டிராப் பண்ணிட்டு இப்போ நீ அடுத்து எடுத்திருக்க பிளேயர்லாம் பாரு, லிவிங்ஸ்டன், டிம் டேவிட், அவனை எப்ப அடிப்பான்னு உனக்கே தெரியாதுங்கிற. இது வந்து கரெக்ட்னு நினைக்கிறியா? டிம் டேவிட் எனக்கு 100% அக்ரி பண்ணிக்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டோன் மேக்ஸ்வெல் ரெண்டுமே ஒரே டைப் தான். என்ன லியாம் லிவிங்ஸ்டோன் இருந்தேன்னா உன்னால் 2 ஸ்பின் அவங்ககிட்ட வாங்கி முடியும். லெக் ஸ்பின்னும் போடுவான், ஆஃப் ஸ்பின்னும் போடுவான். ஸோ அது ஒன்று தான் அவனுக்கும் மேக்ஸ்வெலுக்கு வித்தியாசமா பண்ணேன். கடைசிக்கு பேட்டிங்ல 2 பேர் அடிக்காட்டி கூட நம்ம பவுலிங் 2 பவுலிங்கும் போட்டுக்கலாம். அப்ப டாப் ஆர்டர் நம்பி தான் திருப்பி இருக்க மாதிரி சொல்றியா? ப்ரோ ஆனா இந்த ஆப்ஷனை பத்தி நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த இன்னிங்ஸ் வந்து ஸ்டெபிலைஸ் பண்றதுக்கு தான் வந்து படிக்கல் இருக்கா. நீங்க குரோனால வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம். சரி, எனக்கு இன்னொரு டவுட். இப்ப படிக்கல் வந்து நம்பர் 3 போய் எந்த பிரான்சைஸ்லயும் அந்த அளவுக்கு பெஸ்டா ஆடின மாதிரி எனக்கு தெரியல. அக்ரி பண்றீங்களா? அக்ரி தான். ஆனா இந்தாட்டி அதுக்கு நீ கோலி ஒன் டவுன்ல ஆட போறது கிடையாது. பட் படிக்கல் அவன் சின்னசுவாமினால மேபி அவனோட இது சேஞ்ச் ஆகலாம். சின்னசாமியில நம்பர் 3ல ஆடி எனக்கு தெரிஞ்சு போன வருஷம் அதுக்கு முந்தின வருஷம் கூட ஆடும்போது ஓரளவுக்கு 50-40 அடிச்சிடறான். அதுவும் இல்லாம நீ பாரு, இவன் இந்தியன் டீம் ரேடார்ல இருக்கவன். இவனெல்லாம் நீ எப்படி நீ விட முடியும்? படிக்கல் வந்து இப்போ என்னதான் அந்த டெஸ்ட்லயாவது அவனை இந்தியன் டீம் பிசிஏல வாட்ச் பண்ணி தான் இருக்காங்க அவன் அடிக்கிறானா இல்லையான்னு. ஸோ அவனும் ப்ரூவ் பண்ணணும்னு தான் பார்ப்பான். இப்போ நீ போன வருஷம்லாம் பார்த்தேன்னா உனக்கு ஏதாவது ஒரு மிடில் ஒரு வீக் ஸ்பாட் இருக்கும். இப்போ அனுஜ் ராவத் எவனா ஒருத்தர் ஆடுவான், மகிபால். இப்போ நீ பார்த்தேன்னு உனக்கே தெரியாது இப்போ யார் அடிக்க போறான்னு. இப்போ நீ போன தாட்டி நீ சொல்லிடுவ இவனை நம்பிதான் இருக்கு. இந்த தாட்டி நீ யாரை சொல்லுவ? சால்ட் அடிக்கலாம், படிக்கல் கிளிக் ஆகலாம், பட்டியல் கிளிக் ஆகலாம், திடீர்னு லியாம் லிவிங்ஸ்டன் சுத்தலாம். அவனை எதுவும் சொல்ல முடியாது. டிம் டேவிட் திடீர்னு மாத்தலாம். அதான் ஆன் பேப்பர்ல இந்த 11 பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா தெரியுது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து உனக்கு T20 பிளேயர்ஸ். ஸோ ஆன் பேப்பர்ல இந்த பார்க்கும்போது நல்லா தெரியுது. சரி இருக்கிற பேட்டிங் போன ஆப்ஷனுக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 பேட்ஸ்மேன் வீக்கா இருந்தான். இவன் ஓரளவுக்கு அனுஜ் ராவத் ஓரளவுக்கு ஆடுவான், லோம்ரோர் ஓரளவுக்கு ஆடுவான், சர்மா அது இதுன்னு மாத்தி மாத்தி போடுவாங்க. எப்படினாலும் யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். சரி, ஓகே. நம்ம இவங்க நேரமே இவரை பத்தி பேசிட்டோம். நம்ம இப்ப புது கேப்டனை பத்தி பேசி அவன் ரஜத் பட்டிதார் கேப்டன்சி எடுத்திருக்காரு. ஃபர்ஸ்ட் நான் சூர்யாட்ட வந்து கேட்கிறேன், ஆர்சிபி ஃபேனா உனக்கு இந்த மூவ் பிடிச்சிருக்கா இல்ல விராட் கோலிக்கே போயிருக்கலாம்னு தோணுதா? ப்ரோ இல்ல ப்ரோ, பட்டிதார் வந்து இப்போ நான் ரீசெண்டா ஒரு மேட்ச் சின்னசாமி ஸ்டேடியம் நேர்லயே போய் பார்த்தேன். எம்பி வர்சஸ் மும்பைன்னு நினைக்கிறேன் செமிஃபைனல். அங்க கூடமே வந்து கொஞ்சம் காமன் கம்போஸ்டா வந்து எல்லாத்தையும் கொண்டு போற மாதிரி தோணுது எனக்கு. இந்த நியூ ஸ்டெப் வந்து எனக்கு என்ன பொறுத்த அளவு பிடிச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். சார் உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூடா சீசன் பாப்போம் எப்படி கொண்டு போறான்னு பாப்போம். இந்தாட்டி கோலி பண்ணிட்டு அவன் அந்த ரகானேக் பண்ண மாதிரி ரகானேல இருந்து வெங்கிக்கு மாத்துவாங்கன்னு நினைச்சேன். பட் ஓகே, பட்டிடர் நீ சொல்ற மாதிரி நல்லா தான் கேப்டன்சி பண்றான், காமா இருக்கான். ஆனா அவன் ப்ரெஷரை நல்லா ஹேண்டில் பண்றான். எதை வச்சுன்னா அவன் பேட்டிங்ல வச்சு நீ எந்த நாக் அவுட் மேட்ச் பார்த்தேனால அவன் தான் லீடிங் ரன்ஸ் கூட இருந்திருக்கான் இந்த சீசன் வரைக்குமே. இங்கேயும் சரி, டொமஸ்டிக்லயும் சரி, ரஞ்சிலையும் சரி. ஸோ நாட் அ பேட் சாய்ஸ். எப்படினாலும் அவன் தான் கேப்டன்சி பண்ணிருக்க போறான் ஃபியூச்சர்ல. சரி, ஓகே. நீங்க ஃபாஸ்ட் பவுலர் எல்லாம் புவனேஸ்வர் குமார், ஜாஸ் ஹேசல்வுட் சொல்றீங்க. நுவான் துஷாரா உள்ள வர மாட்டானா? நான் அப்படிதான் போட்டு வச்சிருந்தேன். ஜாஸ் ஹேசல்வுட் ஆடாட்டி நுவான் துஷாரா தான் ஸ்டார்டிங் 11ல இருப்பான். பட் ஜாஸ் ஹேசல்வுட் எல்லாம் அவன் தான் ஸ்டார்டிங். அவன் இருந்தானா அவன் தான், வேற எதுவுமே கிடையாது. பட் ரெண்டுமே நாட் பேட் ஆப்ஷன். 2 பேரும் நீ ஆனாலுமே துஷாரா வந்து ஓப்பனிங் ஸ்பெல்ல இப்பெல்லாம் செமையா போட்டு இருக்கான். T10னால சரி, ஃபர்ஸ்ட் பவர் பிளேல இந்த யாக்கர் அவுட் ஸ்விங் போட்டு விக்கெட் எடுத்துறான். ரெண்டுமே நல்ல ஆப்ஷன் தான். சரி, ஓகே. ஆர்சிபி சூர்யா ஆர்சிபி ஃபேனா உனக்கு இந்த ஆர்சிபி டீம் பிடிச்சிருக்கா இல்ல ஏதாச்சும் பண்ணிருக்கலாமான்னு உனக்கு தோணுது எங்கேயாச்சும்? இல்ல ப்ரோ, எனக்கு வந்து என்னன்னா கடைசி ஒரு 4 சீசன் வந்து தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கேன். ரீசெண்டா தான் இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆர்சிபி ஃபேன் ஆனேன். எனக்கு வந்து என்னன்னா வந்து எந்த சீசனுமே பண்ணாத ஒரு புது ட்ரை வந்து இவங்க வந்து இந்த சீசன் எடுத்திருக்கானுங்கன்னு தோணுது. ஏன்னா வந்து ஆக்ஷன்லயுமே பார்த்தப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் எல்லாரையும் விட்டுட்டாங்க. விட்டதுக்கு அப்புறம் என்னடா இப்படி விட்டுட்டு இப்படி செகண்ட் ஆப்ஷன் பிளேயரா எடுக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நினைச்சா, அடுத்து வந்து கொஞ்ச நாள் கழிச்சு யூடியூப் வீடியோ விட்டாங்க. அதுல வந்து தினேஷ் கார்த்திக் வந்து கரெக்டா சொன்னான், நம்ம வந்து அப்படி பேசலாம், இவனை எடுக்கலாம், அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் பேசலாம். பட் ஆனா வந்து நம்ம வந்து கரெக்டா பிளான் பண்ணி அதை வந்து அச்சீவ் பண்ணோம்னா நம்ம வந்து கரெக்டா வந்து கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு கரெக்டா வந்து எடுத்திருக்காங்க. ஒரு புது முயற்சியுமா தான் எடுத்திருக்காங்க. ஸோ அந்த கேப்டன்சியுமே அப்படிதான். எல்லாமே வந்து நியூ ட்ரை, சேம் பேட்டர்னே வந்து ஃபாலோ பண்ணி அதை வந்து கிளிக் ஆகல அப்படின்னு சொன்னோடனே வந்து கரெக்டா வந்து மாத்துறாங்க. ஸோ அந்த முயற்சிக்கே வந்து சப்போர்ட் பண்ணலாம். அதான் இந்த வட்டம் பார்த்தோம்னா எனக்குமே பரவாயில்ல. இந்த வட்டம் கொஞ்சம்
கொஞ்சம் நல்லாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. ஒரு வெல் ரவுண்டட் டீமா தான் எடுத்திருக்காங்க. இது நல்ல ஒரு டீம் எடுத்துட்டாங்க. இதுக்கடுத்து பிளேயர்ஸ் கிளிக் ஆகறத பொறுத்து தான் எனக்கு தெரிஞ்சு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன கிஷோர் கரெக்ட் தானே? நீ சொன்ன 100% அக்ரி பண்றேன். டீம் வந்து இதுக்கு மேல வந்து இப்ப நீ மெகா ஆக்ஷன்னா ஒரு இடத்துல நீ காம்ப்ரமைஸ் பண்ணி தான் ஆகணும். இவன் முடிஞ்ச அளவுக்கு இவன் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணாம இல்ல. இப்ப நீ 11ல பார்த்தேன்னா யாருமே உனக்கு தெரியாத பிளேயர்ஸ் கிடையாது. ஒரு நியூ ஃபேஸும் கிடையாது. எல்லாமே ஐபிஎல் ப்ரூவன் கொஞ்சம் ஒரு மேட்ச் ஜெயிச்சு தந்திருக்கான். இட்ஸ் அபவுட் தே கிளிக் ஆறாங்களா இல்லையா அவ்வளவுதான். கிளிக் ஆயிட்டாங்கன்னா இந்த டீம்ல ஒரு 11 பேர்ல ஒரு மேட்சுக்கு ஒரு அந்த டாப் 5ல ஒரு 3 பேட்ஸ்மேன் கிளிக் ஆயிட்டா கூட போதும். ஸோ டீம் வந்து எனக்கு ஓகேவா இருந்தது. வீக் லிங்க்னு இப்ப நான் எங்கன்னு பார்த்தேன்னா ஒரு இடத்த காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கேன்னா ஸ்பின் அட்டாக்ல பண்ணிட்டான். குருனல் ஓகே, பட் சுயாஸ் வந்து என்ன உனக்கே தெரியும் நான் சுயாஸோட பிக் ஃபேனுன்னு. பட் போன சீசன் அவனுக்கு ஏத்த மாதிரி இல்ல. பட் ஹோப் இந்த சீசன் அவன் கிளிக் ஆயிட்டானா ஆல் சார்ட்டட். ரசிக்தர் சலாமே சூப்பர் பிளேயர். அப்படி சப்போஸ் நீ சொன்ன மாதிரி சுயாஸ் ஸ்டார்ட் பண்ணேன்னா ரசிக்தர் சலாம் தான் பண்ணுவான். அவன் செமையா போட்டுட்டு இருக்கான். நல்ல ஸ்கிட்டியா இருக்கான். போன தாட்டி கூட டெல்லி பிட்ச்லயே வந்து விக்கெட்டா எடுத்துட்டு இருந்தான். ஆமா நல்லா தான் போட்டான். நானும் கவனிச்சிருக்கேன். நல்லா தான் போட்டான். சரி அப்ப நுவான் துஷார் ஆடலைன்னா அப்ப உங்களோட டெத் பவுலிங் யாஸ்தயால் தானே? அது உங்களுக்கு ஓகேவா? புவி அண்ட் யாஸ்தயால் போட்டுப்பாங்க ப்ரோ. புவியை நாங்க இப்ப பார்த்தோம். டிவை பட்டேல் நடந்துட்டு இருந்துச்சு. நானும் சூர்யாவும் தான் பார்த்தோம். யாக்கர்லாம் செமையா போறான். டெத் ஓவர்ல நல்ல டெத் ஓவர் சூப்பரா போறான். யாக்கர் நல்லா இம்ப்ரூவ் பண்ணிட்டான். ஓரளவுக்கு ஸ்விங் பண்றான். டெத் ஓவர்லயும் பண்றான் டிவை பட்டேல்ல. கொஞ்சம் ரன்ஸ் நீ ரன்ஸ் எடுத்து பார்த்தா 4 ஓவர் 35 40 கொடுத்துருப்பான். ஆனா நீ போனது எல்லாமே எட்ஜ்ல தான் போச்சு. நாங்க அந்த மேட்ச் கொஞ்சம் லைவ்லயே பார்த்தோம். ஸோ எனக்கு புவி ஓகே. யாஸ்தயால் எனக்கு தெரியல டெத் இந்த சீசன் அப்படியே போடுவான் நானு. பட் ஓகே எப்படினாலும் லீக்காக தான் போறது. இதுக்கு மேலே நீ ஃபாஸ்ட் பவுலர் எடுக்க முடியாது. நீ யாரை போல்ட் எடுத்திருந்தாலுமே அவன் டெத்தில் லீக் பண்ண தான் போறான். ஓகே இந்த டீம் எப்படி குட்டா பேடா அக்லியா? ஃபர்ஸ்ட் கிஷோர் இருந்து கேட்போம். கிஷோர் என்ன குட்டா பேடா அக்லியா? குட் டேரி. ஆமா சாரி நான் வந்து தப்பான கேள்வி கேட்டேன். கன்னிஸ கூப்பிட்டு குட்டா பேடா அக்லியா கேட்டா குட்னு தான் சொல்ல போறேன். ப்ரோ இல்ல ப்ரோ, ஆனா இந்த சீசன் வந்து உண்மையிலே வந்து மனசார வந்து எனக்கு குட்னு தான் தோணுது. போன சீசன் வந்து பவுலிங் அல்சாரி ஜோசப், லாக்கி ஃபெர்கியூசன் நீங்க அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சீசன் கம்பேர் பண்ண முடியாது. போன தாட்டி பேட்டிங் ஹெவி தான். நீ பேட்டிங் டிபெண்ட் பண்ணி தான் போன. இந்த தாட்டி எனக்கு வந்து ஏதோ ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்க மாதிரி இருக்கு. எனக்கே தெரியல இப்ப யாரு வந்து ஸ்டார் பிளேயரா வருவா, யாரு பெர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னு சொல்ல முடியல. யாரு வேணா எனக்கு திடீர்னு லியாம் லிவிங்ஸ்டோன் கூட அடிக்கலாம், டிம் டேவிட் அடிக்கலாம், ஜிதேஷ் சர்மாலாம் சரி அவன் வந்தாலே அடிச்சுட்டு தான் இருக்கான். எல்லாத்தையும் ஒரு 20-30 ரன் வருந்தா கூட பரவாயில்ல. ஓகே எனக்குமே இந்த டீம் குட்டா தான் தெரியுது. மத்த ப்ரீவியஸ் சீசன்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சீசன் வந்து எல்லாம் வெல் பவுண்டடா இருக்குது. அவங்க ஆக்ஷன் டேபிள்ல அவங்க வேலையை பார்த்தாங்க. இதுக்கடுத்து ரஜத் பட்டிதார் எப்படி வந்து டீமை பில்ட் பண்ணி கரெக்டான பிளேயிங் லெவன் கரெக்டாக செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து எப்பயுமே சம்டைம்ஸ் டீம் கரெக்டாக எடுத்துருவாங்க. பிளேயிங் லெவனில் தான் வந்து ஒரு குழப்படியை பண்ணி அதை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள பாதி சீசன் முடிஞ்சிடும். அது மட்டும் ஆர்சிபி பண்ணாமல் இருந்தால் தே ஹாவ் அ கிக் சீசனாக இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஓகே எங்களுடைய பாயிண்ட்ஸ்லாம் நாங்கள் சொல்லிட்டோம். உங்களுடைய கருத்து இருந்தால் சொல்லுங்க. இல்லை நாங்கள் ஏதாச்சும் ஒரு பிளேயர் டு வாட்ச் அவுட் மிஸ் பண்ணிட்டோம்னா அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஸோ வீடியோவை பார்த்துட்டு மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து வந்து இன்னொரு ஒரு டீமோட ப்ரிவியூல சந்திக்கிறோம். until then it's bye from ஹரி. பாய் சொல்லுங்கடா டேய். பாய் ப்ரோ. பாய் கைஸ். பாய்.